இவங்களுக்கு முதல் கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். ரோஹிணிக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவளுக்கு கிருஷ்ணு ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறான். சரி, ரோஹிணி மனோஜை லவ் பண்ணும்போது தனக்கு முன்னமே கல்யாணம் ஆன விஷயத்த மனோஜ்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை மேடம், அது சுத்த போய். ரோஹிணி தான் கல்யாணம் ஆனதையும் குழந்தை கிருஷ்ணு இருக்கிறதையும் மனோஜ்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. எங்கே அந்த உண்மை தெரிஞ்சால் மனோஜ் தன்னை ஏற்றுக்க மாட்டோங்கிற பயத்தில் ரோஹிணி உண்மையை மறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை கிருஷியும் தான் அம்மா கிட்ட விட்டு வளர்த்துனாங்க. இந்த உண்மை மனோஜுக்கும் சரி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு வித்யா கோர்ட்டில் ரோஹிணியை பற்றி உண்மையை சொல்கிறாங்க. மலேசியாவிலிருந்து வந்த மாமான்னு சொல்லி ஒருத்தரை நடிக்க வச்சுருக்காங்க. அவரையும் விசாரிக்கணும்னு வக்கீல் சொல்ல, அடுத்து ரோஹிணியோட மலேசியா மாமா மணியை விசாரிக்கிறாங்க. நான் ரோஹிணி பாப்பாவுக்காக தான் மலேசியா மாமாவாக நடித்தேன். ரோஹிணி பாப்பா தன்னை பணக்காரி மாதிரி காட்டிக்கிச்சு. ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் அந்த தம்பி மனோஜுக்கு தெரியாதுன்னு மணி சொல்கிறாரு. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான ஜட்ஜு கேட்க, இவங்க ஆள் செட் பண்ணி என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்கன்னு ரோஹிணி பொய்யை தைரியமாக உண்மை மாதிரியே பேசுகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.